ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை நம்ம தினமுமே டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதில் இருக்கிற பகுதியை லைன் பை லைன் கொஷினாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 2வது இயல் பகுதியில் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்புலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமான கேள்வியெல்லாம் கிடையாதுங்க. வெறும் 33 கேள்வி தான் இருக்குது. இந்த 33 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக பார்த்தா போதும். இந்த பாடத்தை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை டெஸ்ட்டு மாதிரி போட்டு பாருங்கள். படிக்காத நண்பர்கள் வீடியோவை பாருங்கள், அப்புறம் போய் புக்கை படிங்க. படிச்சுட்டு வந்து நம்முடைய வீடியோவையே அடிக்கடி டெஸ்ட்டு மாதிரி போட்டு பாருங்கள். உங்கள் மனசில் ஆன்சர் என்னங்கிறது பதிஞ்சிரும். அப்புறம் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு கடைசியாக எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை பாடியவர் யார்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை பாடியவர் யார்? இதற்கான பதில் இளங்கோவடிகள் என்பது சரி. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு பாட்ட ஆரம்பித்தவர் இளங்கோவடிகள். அடுத்த வினா பாருங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடை பார்க்கலாங்களா? விடை ஜூன் 5 என்பது சரி. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அடுத்த வினா பாருங்க. நீரின்றி அமையாது உலகு என்று பாடியவர் யார்? நீரின்றி அமையாது உலகு என்று பாடியவர் யார்? இதுக்கான விடை இப்படி சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்று பாடியவர் திருவள்ளுவர். அடுத்த வினா பாருங்க. மழை உழவுக்கு உதவுகின்றது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? மழை உழவுக்கு உதவுது. விதைச்ச விதை 1000ஆ பெருகுது. இந்த நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன. இப்படி சொன்னவர் யாருங்க? விடையை பார்க்கலாமா? மாங்குடி மருதனார் என்பது கரெக்டு. இப்படி சொன்னவர் மாங்குடி மருதனார். அடுத்த வினா பாருங்க. பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர்? பாண்டிய மண்டலத்தில், அந்த பாண்டிய மண்டலம் இருக்கு இல்லைங்களா, பாண்டிய மண்டலத்தில் ஏரியை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஏரின்னு தான் பேர். பாண்டிய மண்டலத்தில் மட்டும் இதுக்கு பேர் கண்மாய் என்று அழைப்பார்களாம். கண்மாய். ஆனால் பேச்சு வழக்கில் கம்மாய் அப்படின்னும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? கம்மாய் அப்படிங்கிறது இது பேச்சு வழக்கு. கண்மாய் என்பது தான் அதனுடைய பெயர். அடுத்த கேள்வியை பாருங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு, அதுக்கு என்ன பெயருங்க? மணற்பாங்கான இடமா இருக்கு, அந்த இடத்துல தோண்டி அந்த கிணத்தை சுற்றியும் சுடுமண் வளையம் இடுறாங்க. அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? இதுக்கான பதில் உரை கிணறு என்பது சரி. உரை கிணறு. நல்லா கவனிங்க. மணற்பாங்கான இடமா இருக்கு, அந்த இடத்தை தோண்டி அதில் சுடுமண் வளையமிட்டு அதை கிணறா மாற்றுறாங்க. அதுக்கு பேர் உரை கிணறு. அடுத்த வினா பாருங்க. மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு டேஸ் என்று பெயர். மக்கள் பருகும் நீர்நிலைக்கு டேஸ் என்று பெயர். மக்கள் தண்ணி குடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி குடிக்கிற நீர்நிலை இருக்குல்ல, அதுக்கு என்ன பேருங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை ஊருணி என்று பெயர். ஊருணி என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரணுக்கு பெயர் என்ன? நீங்கள் செஞ்சி கோட்டை இந்த மாதிரி பெரிய பெரிய கோட்டையை பார்க்கும்போது அந்த கோட்டையை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நீர் பாதுகாப்பு அரண் அமைச்சிருப்பாங்க. எதிரிகள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை சுற்றி நீர் அரண் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் அகழி அப்படின்னு பேர். அகழி என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு பெயர் என்ன? கடலுக்கு பக்கத்தில் கிணத்தை தோண்டி அதை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பேருங்க? இதற்கு பெயர் ஆழிக்கிணறு. ஆழினா என்ன? ஆழினா கடல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஸோ இதுக்கான பதில் ஆழிக்கிணறு என்பது சரி.
ஆழிக்கிணறு. அடுத்த வினா பாருங்க, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். பல்வேறு வகைக்கும் நம்ம அந்த நீர்நிலையை பயன்படுத்தலாம். குடிக்க பயன்படுத்தலாம், விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். பல்வேறு விதமான பணிகளுக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன? விடையை பார்க்கலாங்களா? இலஞ்சி என்பது சரி. இலஞ்சி என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. சரளை நிலத்தில் தோண்டி கல் மற்றும் செங்கற்களால் அகச்சுவர் கட்டப்பட்ட கிணறு. சரளை மண் இருக்கிற நிலம், அந்த நிலத்தில் தோண்டி அதில் கல் செங்கல் இதை வச்சு உள்ள கட்டுவாங்க. அந்த கட்டப்பட்ட கிணறுக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு நிலத்துலேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது பாருங்க. தமிழருடைய சிறப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பொதுவாக கிணறுன்னு சொல்லாமல் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கிணறுக்கும் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாமா? பதில் கட்டு கிணறு என்பது சரி. கட்டு கிணறு என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளத்துக்கு பெயர் என்ன? குளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அது ஒரு சின்ன குளம். குளிப்பதற்கு ஏற்ற சிறிய குளம், அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் குண்டு அப்படி சொல்லுவாங்க. குண்டு குண்டு. அடுத்த கேள்வியை பாருங்க. சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? இதுக்கான பதில் குண்டம் என்பது சரி. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். குளிப்பதற்கேற்ற சிறிய குளம்னா அதுக்கு பேர் குண்டு. அதுவே சிறிதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலைனா குண்டம். அடுத்த கேள்வியை பாருங்க. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? உவர் மண்ணுன்னா உப்பு மண்ணுங்க. உப்பு மண்ணில் கிணத்தை தோன்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பெயர்? உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பெயர் கூவல் என்பது சரி. கூவல் என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுக்கு பெயர் என்ன? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுக்கு பெயர் என்ன? விடையை பார்க்கலாமா? இதுக்கான பதில் பூட்டை கிணறுன்னு சொல்லுவாங்க. பூட்டை கிணறுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு எது? அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. இப்படியெல்லாம் கேள்வி வருமா குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வேணால் கேட்குறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாமா? விடை கேணி என்பது சரி. அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுக்கு பெயர் கேணி. அடுத்த வினா பாருங்க. நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? அது குளிக்கிற நீர்நிலை தான், வேற எங்கிருந்தும் தண்ணி வராது. மழை பெய்தால் மட்டுமே அந்த குளம் நிரம்பும். இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் புனர்குளம் என்பது சரி. நீர்வரத்து மடை இல்லாமல் மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் புனர்குளம். அடுத்த வினா பாருங்க. கல்லணையின் நீளம் என்னங்க? கல்லணையின் நீளம். இதுக்கான பதில் 1080 அடி. கல்லணையுடைய நீளம் 1080 அடி. அடுத்த கேள்வியை பாருங்க. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார்? கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டுன்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் யாரு? விடையை பார்க்கலாமா? விடை சர் ஆர்தர் காட்டன் என்பது கரெக்டு. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டுங்கிற பேர் வச்சவர் சர் ஆர்தர் காட்டன். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்துடைய தந்தை என அறியப்படுபவர் யார்? விடை பார்க்கலாமா? இதுக்கு பதிலும் சர் ஆர்தர் காட்டன் தான். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தையும் சர் ஆர்தர் காட்டன் தான். அடுத்த கேள்வியை பாருங்க. சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. இவரை தனி பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. எப்போ நியமிச்சாங்க? இதுதான் கேள்வி. சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829. 1829. அடுத்த கேள்வியை பாருங்க. சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டில் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார்? இவர் என்ன பண்ணியிருக்காரு? கல்லணையை பார்த்து அதே மாதிரி போய் ஒரு அணையை கட்டியிருக்காரு. அதுதான் தவுளீஸ்வரம் அணை. இதை எப்போ கட்டினாரு அப்படின்னு கேட்குறாங்க. 1873 கட்டினாரு. 1873. அடுத்த வினா பாருங்க.
தவளீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது? எந்த ஆற்றுல கட்டியிருக்காருங்க? இதை கட்டினது யாரு? சர் ஆர்தர் காட்டன் தான் கட்டினாரு. எந்த ஆற்றுல கட்டியிருக்காரு? இதுக்கான பதில் கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தவளீஸ்வரம் அப்படிங்கிற அணை கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்க. தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறுபவர் யார்? தமிழருடைய மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கு. இப்படி சொன்னவர் யாருங்க? இப்படி சொன்னவர் தோ. பரமசிவன். அடுத்த வினா பாருங்க. குளிர்த்தல் என்பது குளித்தல் ஆனது என்று விளக்கம் அளித்தவர் யார்? குளிர்த்தல் என்பதுதான் குளித்தல் என்று மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஆராய்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? குளித்தல் சொல்றோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அது குளிர்த்தலாக இருந்திருக்கு, பிறகு அது குளித்தலாக மாறியிருக்கு. இப்படி ஒரு புதுமையான விளக்கத்தை சொன்னவரும் தோ. பரமசிவன் தான். அடுத்த வினா பாருங்க, முக்கியமான வினா. சனி நீராடு என்றவர் யார்? சனி நீராடு என்று சொன்னவர் யார்? சனி நீராடு என்று சொன்னவர் ஔவையார். சனி நீராடு என்று சொன்னவர் ஔவையார். அடுத்த வினா பாருங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? இதுக்கான பதில் ஆண்டாள் தான் அப்படி பாடியிருப்பாங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் ஆண்டாள். அடுத்த வினா பாருங்க. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் என்ன? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் இப்படி சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் புறநானூறு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த பாட்டு வரி இருக்கு இல்லையா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, இந்த பாட்டு வரியை பாடுறது யார்? இது உங்களுக்கான கேள்வி. விடை தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடலை எழுதியவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த வினா பாருங்க. திருவள்ளுவர் குறிப்பிடும் நாட்டின் அரண்களில் தவறானது எது? திருவள்ளுவர் குறிப்பிடும் நாட்டின் அரண்களில் தவறானது. இதை எப்படி கேட்பாங்கன்னா, திருக்குறள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் போட முடியும். இங்கே தவறானது எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிதான். திருவள்ளுவர் ஒரு நாட்டுக்கு அரண் அப்படின்னு 4 விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா, நீர், நிலம், மலை, காடு, இந்த 4ம் ஒரு நாட்டுக்கு அரண்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இங்கே எல்லாமே சரிதான், தவறானது எதுவுமே இல்லை. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. தெய்வச் சிலைகளை குளிர வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் நடைபெறும். இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? இதுக்கான பதில் கூற்று 2மே சரிங்க. தெய்வச் சிலைகளை குளிர வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் திருமஞ்சனம் ஆடல் பேர். திருமணம் முடிந்த பிறகு நடக்கும் சம்பிரதாயம் தான் கடலாடுதல். அடுத்த வினா பாருங்க. குமிழித்தூம்பு முறையை சிறப்பாக செயல்படுத்தியவர்கள் யார்? முற்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த அரசு சிறப்பாக செயல்படுத்தியது? குமிழித்தூம்பு முறையை சிறப்பாக செயல்படுத்தியவர்கள் சோழர்கள் தான் சிறப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? இதுக்கான பதில் ஜான் பென்னிகுவிக். எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஜான் பென்னிகுவிக் என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த தலைப்புக்கான வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் தொடர்ந்து அப்படி வீடியோ பார்த்துருங்க. ஜாலியாக அட்டன் பண்ணுங்க, சந்தோஷமாக படிங்க. சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். முல்லை பெரியாறு அணையால் பயன்பெறாத பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. முல்லை பெரியாறு அணையால் பயன்பெறாத பகுதி புதுக்கோட்டை வராதுங்க. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டங்கள் வரும். புதுக்கோட்டை வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய டாப்பிக்கை சிறப்பாக முடிச்சிட்டோம். இந்த 33 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோக்கு நான் லைக் போடலைன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்.
அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம சந்திப்போம்.